ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி புதிய ஏற்பாடு தொடங்குது. பழைய ஏற்பாடு மல்கியாவோட முடிஞ்சிடுச்சு. பழைய ஏற்பாடு முடிஞ்ச பிற்பாடு சுமார் 468 வருஷம் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதை வேதம் இருண்ட காலம் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு பேசல, நம்மோடு உறவாடலைன்னா அந்த காலத்துக்கு பேர் என்ன காலம் சொல்லுங்களேன்? இருண்ட காலம். சுமார் 468 வருஷம், கிமு 468 வருஷம் ஆண்டவர் மனுஷனோடு பேசவில்லை. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஸ்தோத்திரம். இந்த மனுஷனுடைய சேஷ்டைகள், மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து ஏதோ காரியங்களை செய்து பார்க்கிறார். தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், ஊழியக்காரரை அனுப்புகிறார். யார் போய் சொன்னாலும் இந்த ஜனங்க என்ன பண்ண மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம கொலம்பாக்கம் சபை மாதிரியே யார் வந்து சொன்னாலும் நாங்க இருக்கிற மாதிரி தான் இருப்போம், மாறவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஜனங்களும் இருந்தார்கள், பழைய ஏற்பாட்டு கால ஜனங்கள். ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் ஆண்டவர் 468 வருஷம் அவர்களை கைவிட்டு விட்டார். இப்ப 468 வருஷம் கழிச்சு புதிய ஏற்பாடை மத்தேயு கொண்டு எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி எழுதும் போது முதல் வசனத்துல, மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்துல, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம். நல்லா நீங்க கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்துல இந்த வசனங்களையே நாங்க ஏற்கனவே ஒரு முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். போற்றப்படும் சகோதரிகள் என்று சொல்லி. அப்போ ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த மத்தேயு 1வது அதிகாரத்தையே என்னால ஒரு வருஷம் ஃபுல்லா பிரசங்கம் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதன்படிதான் இந்த முதல் வசனத்துல இருக்கிற சத்தியத்தை, ஆழத்தை உங்களுக்கு இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே சொல்லும்படியாய் நான் ஏவப்பட்டபடியினாலே உங்களை அதற்கு நேராய் நடத்த விரும்புகிறேன். ரொம்ப பொறுமையா, ரொம்ப கருகலான, ரொம்ப ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு அப்புறம் மத்தேயு கொண்டு எழுதுகிறவர் எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், எப்படி எழுதியிருக்கணும்? முதல் மனுஷன் யாரு? ஆதாமின் குமாரனாகிய ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஆமென். ஆனா ஆதாமை விட்டுட்டாரு. ஆதாமின் 10வது தலைமுறை நோவா ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தார் என்று சொல்லி அவனை அழிக்காமல் அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றின ஆண்டவர் அவன் பேரையும் எழுதல. 10வது தலைமுறை. அதுக்கப்புறம் 20வது தலைமுறை, நோவாவுக்கு அப்புறம் 10வது தலைமுறையான ஆபிரகாமை தொடங்க காரணம் என்ன? நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? ஸ்தோத்திரம். எனக்கு சிந்தனை வந்த போதுதான் இப்போ சொல்ல போற செய்தியின் வெளிச்சத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஆமென். எனக்கு யாரும் எந்த பைபிள் காலேஜும் சொல்லி தரல, ஆண்டவரே சொல்லி கொடுத்தது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த செய்திகளை, நான் கொடுக்குற செய்திகளை நீங்க வேற எங்கேயும் கேட்கவே முடியாது, அடிச்சு சொல்லுவேன் நான். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால கவனமா கேளுங்க, மனசுல பதிய வச்சுங்க. நான் எதுவுமே மனுஷிகமா பேசுறது இல்லை. ஒரு சிலர் சொல்றதா கேள்விப்படுறேன், அவர் மனுஷிகமா தான் பேசினாருன்னு, என்னையே பேசுறாருன்னு. ஸ்தோத்திரம். நான் சத்தியமா அப்படி யாரையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆவியானவர் என்னை கொண்டு வந்து நிறுத்துறார். ஸ்தோத்திரம். நான் பேசி கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள இருந்து பேசுவது ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அப்படி எடுத்துக்கினீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மனுஷிகமா நீங்க எடுத்துக்கினீங்கன்னா இந்த ஆசீர்வாதம், இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் ஒரு பைசா கூட ஸ்தோத்திரம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆதாமிலிருந்து தொடங்க வேண்டிய வேதம் ஆபிரகாமிலிருந்து தொடங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ந்த போதுதான், ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த 3 பேருக்கு மாத்திரம் பைபிள்ல கனெக்ட் ஆகிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிறார். ஆமென். ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து, இந்த 3 பேருக்கு மாத்திரம் கனெக்ட் ஆகிற ஒரு வார்த்தை பைபிள்ல இருக்குது. அதனாலதான் இந்த 3 பேர் மாத்திரம் அந்த வசனத்துல வராங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆதாமுக்கு அந்த வார்த்தை போடல, நோவாவுக்கு அந்த வார்த்தையை போடல, ஆபிரகாமுக்கு மாத்திரம் அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, தாவீதுக்கு மாத்திரம் அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலதான் இந்த புதிய ஏற்பாடை ஆண்டவர் எழுதும் போது இந்த 3 பேரை முன்னாடி கொண்டு வராரு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை விட்டுட்டாரு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமை குறித்து சொன்னேன். ஆதாம்ல இருந்து 10வது தலைமுறை நோவாவுக்கு சொல்லல, நோவாவிலிருந்து ஆபிரகாம் 10 தலைமுறை, அதனால ஆபிரகாமை சொன்னார்னு சொல்லி. ஆபிரகாம்ல இருந்து தாவீதை பாருங்க, 14வது தலைமுறை. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு 14வது தலைமுறை தான் தாவீது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென்.
ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு, ஈசாக்குடைய பையன் யாக்கோபு, யாக்கோபுடைய பையன் யூதா, யூதாவிலிருந்து வந்தவர் தான் தாவீது. இந்த தான் வாஸ்தவம் ஜெனரேஷன். அதனால தான் ஜெனரேஷனை படிக்கணும். நம்ம படிக்கும்போது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். என்ன பெட்ரானுங்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி வந்துச்சு இந்த ஜெனரேஷன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா பைபிள் படிக்கும்போது இந்த ஜெனரேஷனை படிக்கணும். முக்கியமா 1 நாளாகமத்துல ஆதாம்ல இருந்து போட்டிருக்கோம் ஜெனரேஷன் பட்டியல். அதை கவனமா படிக்கணும். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். 14வது தலைமுறையிலுக்கு தாவீதை ஆண்டவர் குறிப்பிட்ட காரணம் என்ன? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 52வது தலைமுறையில வர்ற இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறார். ஆபிரகாம்ல இருந்து ஸ்தோத்திரம் 42வது தலைமுறை இயேசு கிறிஸ்து 17வது வசனத்துல வாசிச்சோம். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14, தாவீது எருசலேமுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14, எருசலேமுக்கு சிறைப்பட்டு போன காலத்துக்கு அப்புறம் 14, 3 14 42வது தலைமுறையில இயேசு வர்றாரு. ஆபிரகாம்ல இருந்து எத்தனாவது தலைமுறை இயேசு? 42வது தலைமுறை. தாவீதிலிருந்து எத்தனாவது தலைமுறை? 14 தலைமுறை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் 14, தாவீது எருசலேமுக்கு சிறைப்பட்டு போன காலம் ஒரு 14, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஒரு 14, 3 14 42வது தலைமுறையில இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போ தாவீதுக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்தாங்களே? சாலமோனை சொல்லியிருக்கலாம், ரெகொபெயாமை சொல்லியிருக்கலாம், யெரொபெயாமை சொல்லியிருக்கலாம். யாருமே சொல்லாம நேரா இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை 3 பேருக்கும் பொருந்தினது. அந்த வார்த்தை தான் உங்களோடு நான் பேச போகிறேன் இன்னைக்கு. எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை எடுப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் இந்த வார்த்தை வருகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 18வது வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமேனின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அண்டர்லைன் பண்ணுங்க. மெல்கி சேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மெல்கி சேதேக் என்ற வார்த்தை 3 பேருக்கும் மட்டும்தான் இருக்குது பைபிள்ல. ஆபிரகாமுக்கு மெல்கி சேதேக் என்கிற உன்னதமான சாலேமின் ராஜா வந்து என்ன பண்ணாராம்? என்ன பண்ணாரு? பேசுங்க, தூங்கிட போறீங்க. அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார். அப்படி 110ஆம் சங்கீதம், சங்கீதம் புஸ்தகம் 110ஆம் சங்கீதம், ஸ்தோத்திரம். எத்தனாவது வசனம்? 4வது வசனம். 110ஆம் சங்கீதத்துல தாவீதை குறித்து மெல்கி சேதேக் என்ற வார்த்தை வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 7வது அதிகாரம் 17வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்க மெல்கி சேதேக் என்ற வார்த்தை வருகிறது. ஸ்தோத்திரம். வாசிங்க. 17வது வசனம் சிஸ்டர், ஃபர்ஸ்ட் வாசி. 7:17 இல்லையா? நீர் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய அழியாத ஜீவனுள்ள வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது மெல்கி சேதேக் என்ற வார்த்தை வருது. ஸ்தோத்திரம். தாவீதை குறித்து சொல்லும் போது மெல்கி சேதேக் என்ற வார்த்தை வருது. இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் 7:17 சொல்லும் போது மெல்கி சேதேக் என்ற வார்த்தை வருகிறது. இந்த 3 பேருக்கு தவிர பைபிள்ல வேற யாருக்கும் மெல்கி சேதேக் என்ற வார்த்தை வரல. அதனால தான் மத்தேயு 1:1 இவங்க 3 பேருடைய பேர் இடம் பெற்றிருக்கு. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மெல்கி சேதேக் என்றால் என்ன? அது நமக்கு தெரியணும். ஸ்தோத்திரம். இந்த மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி வாழ்ந்தவர்கள் தான் இந்த வேதத்துல புதிய ஏற்பாட்டில் இடம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், இனி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் இந்த மெல்கி சேதேக்கின் முறைமையை அறிந்து கொண்டு வாழ்வோமானால் எழுதப்பட போகிற பைபிள்ல நம்ம பேரும் வரும்.
சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாலும் ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் பைபிள் தொடங்குதுன்னு அப்படின்னு சொன்னா, இனி எழுத போகிற நித்திய ஏற்பாடு என்று சொல்லி ஒரு புஸ்தகம் எழுத போறார் பரலோகத்துல. அந்த புஸ்தகத்துல நீங்கள் இடம்பெற விரும்பினால் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஸ்தோத்திரம், நீங்க மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி வாழ்வதற்கு இந்த ஆபிரகாமை போல, தாவீதை போல, இயேசு கிறிஸ்துவை போல அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். மெல்கிசேதேக் என்றால் என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மெல்கிசேதேக்னா தெரியுதா? வாயில வருதா வார்த்தை? சொல்லுங்க. மெல்கி சேதேக்கு. மெல்கி எல்லாரும் சொல்லுங்க. கெட்ட வார்த்தையாது. மெல்கிசேதேக்னா என்ன? இப்போ எபிரேயர் 7வது அதிகாரத்தை எடுப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 4வது 1ல இருந்து வாசிங்களேன். இந்த மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய, கவனிக்கிறீங்களா, சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா இருந்தான். மெல்கிசேதேக்கு என்ன அர்த்தம்னா, அவன் தான் ராஜா, அவன் தான் ஆசாரியன். ஆமென். ராஜாவும் அவன் தான், ஆசாரியரும் அவன் தான். ரெண்டு வேலையும் சேர்ந்து செய்யறவனுக்கு பேரு என்னது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? ராஜா ராஜா வேலையை செய்யணும், ஆசாரியர்கள் ஆசாரியரை வேலையை செய்யணும். அது ஸ்தோத்திரம் ஆண்டவர் கோபத்துல மாற்றினது. ஆனா மனுஷனை கர்த்தர் படைக்கும் போது அவனுக்கு இந்த ரெண்டு அதிகாரத்தையும் கொடுத்தார். நீ தான் ஆளணும். ஆமென். இந்த பூமியை கீழ்ப்படுத்தி அதில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆளுகையை கொடுத்தார். பவர் ஆஃப் அத்தாரிட்டி, ரூலிங் பவர். பூமியில் இருக்க எல்லாம் உனக்கு அடிமை. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷனை கர்த்தர் படைக்கும் போது சிங்கம் அவனோடு படுத்து கொண்டிருந்தது. எந்த மிருகமும் மனுஷனுக்கு தீங்கு செய்யவில்லை, தீங்கு செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் அப்படிதான் படைச்சார். எல்லா பவர் ஆஃப் அத்தாரிட்டியை மனுஷனாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து ராஜாவாக ரூல் ஓவர் பண்ணும்படியாக, பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக தான் மனுஷர்களாகிய உங்களை என்னையும் படைத்தார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டு கொள்வது மாத்திரமல்ல, ஆசாரியராய் அவருக்கு ஆராதனை செய்யவும். பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் தோட்டத்தில் வரும்போது என்ன பண்ண? போய் ஆராதிக்கணும். ஆசாரியருடைய வேலை என்னது? ஆராதனை நடத்துவது. பாஸ்டருடைய வேலை என்ன? ஆராதனை நடத்துவது. அப்ப ஆதாமை கர்த்தர் படைக்கும் போது இந்த ரெண்டு காரியத்தையும் உள்ளடக்கி தான் படைச்சாரு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 14-15 வசனம் சொல்லுது. சீக்கிரமா. தேவனாகி கர்த்தர் 15. தேவனாகி கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பண்படுத்துதுன்னா ரூல் ஓவர். பண்படுத்துவது என்பது ஆளுகை செய்வது. பூமியை கொத்தறது எல்லாம் பண்றது பண்படுத்துறது. ஆளுகை செய்வது, ரூல் ஓவர் பண்றது. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவா? பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். காக்கிற வேலை தான் ஆசாரிய வேலை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபை ஸ்தோத்திரம் ஒரு ஊர்ல இல்லைன்னா அங்க குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுது. போய் இல்லாத ஊர்ல என்ன பண்ணக்கூடாது? குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஏன் தெரியுமா? சபை தான் இந்த கிராமத்தையே பாதுகாக்குது. ஆமென். நம்ம இங்க பண்ற ஜெபம் தான், இங்க பண்ற ஆராதனை தான் நம்முடைய கிராமத்துக்கு வர வேண்டிய அசம்பாவிதங்களை தடுக்குது. 90%. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆசாரியருடைய வேலை என்ன அப்படின்னா, பாதுகாக்கிற வேலை, தோட்டத்தை பாதுகாக்கிற வேலை. அப்ப மனுஷனை கர்த்தர் படைத்து ராஜாவாக, ஆசாரியராக, ஸ்தோத்திரம், ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து வைத்தார். ஸ்தோத்திரம். அவன் தான் பூமியை பண்படுத்தினான். இல்ல, தோட்டத்தை அவன் தான் அமைத்தான், தோட்டத்தை அவன் தான் பராமரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஸ்தோத்திரம், பாதுகாக்க வேண்டிய அவன், தோட்டத்தை பண்படுத்தினவன், பாதுகாக்க வேண்டியவன் பாதுகாக்காமல் தவறிட்டான். ஆமென். ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? தோட்டத்தை பண்படுத்தினான், தோட்டத்தை நல்லா பராமரிச்சான், ஆனா பாதுகாக்கிற வேலையை விட்டுட்டான். ஸ்தோத்திரம். எப்படி சொல்றீங்க பாஸ்டர் அப்படின்னா, 3வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு சர்ப்பமானது
அது ஸ்திரியை நோக்கி. கவனிங்க, இப்ப ரெண்டு விஷயம் நடக்குது. தோட்டம் என்பது வீடு. கவனிங்க, தோட்டம் என்பது வீடு. தோட்டத்தை அவன் என்ன பண்ண, இப்போ பாதுகாக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தோட்டத்தை பாதுகாப்பாமல் தவற விட்டபடியினாலே காட்டு விலங்காகிய சர்ப்பம் தோட்டத்துக்கு உள்ளே வந்தது. அதான் போட்டுக்குது அந்த வசனம். சகல காட்டு விலங்குகளை பார்க்கலாம் சர்ப்பம் அது எங்க வருது? இப்போ எப்படி வந்துச்சு? இவன் ஒழுங்கா பாதுகாத்திருந்தா சர்ப்பம் உள்ள வந்திருக்காது. அதனாலதான் பண்படுத்துற வேலையை செஞ்சான், பாதுகாக்கிற வேலையை தவற விட்டுட்டான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப சர்ப்பம் தந்திரமாக உள்ளே வந்து அந்த சர்ப்பத்தின் மூலமாய் சாத்தானும் அந்த தோட்டத்துக்குள்ள வந்து, குடும்பத்துக்குள்ள சாத்தான் வந்தா என்ன ஆகும்? சொல்லுங்க, அல்லேலூயா. சபைக்குள்ள சாத்தான் வந்தா என்ன ஆகும்? வீட்டுக்குள்ள தோட்டத்துக்குள்ள சாத்தான் வந்தா என்ன ஆகும்? ஸ்தோத்திரம். அவன் கொஞ்சம் கொஞ்சமா போய் ஏவாளை வஞ்சித்து, அவன் அதன் மூலமாய் ஆதாமையும் வஞ்சித்து, ஸ்தோத்திரம், ஆளுகை கொடுத்திருந்த அந்த ஆளுகை முழுவதுமாக பிசாசு இப்போ ஆதாம் இடத்திலிருந்து பறித்து கொண்டான். ஆமென். இப்ப யாரு தோட்டத்தை நடத்துறது? இப்ப யாரு ஆதாம நடத்துறதுன்னா, ஸ்தோத்திரம், பிசாசு நடத்த ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் நடத்தி கொண்டிருந்தார். அவர் சொன்னபடியே அவன் தோட்டத்தை பண்படுத்தினான். பாதுகாக்க தவறினபடினாலே பிசாசு தோட்டத்துக்குள்ள வந்து இப்ப அந்த பவர் ஆஃப் அத்தாரிட்டி அவன் கையில போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் பழத்தை சாப்பிடுறான், அங்க போவாதனா போறான். அப்பனா யார் நடத்துறது? யார் இப்ப ரூல் ஓவர் பண்றது? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தோட்டத்துல பகலின் குளிர்ச்சியான வேலையில உலாவிக் கொண்டிருக்கிற சத்தத்தை தேவனோடு இருந்து நெருக்கமாய் கேட்ட மனுஷன் இப்போது பிரிக்கப்பட்டான், தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். 3வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, அவர் மனுஷனை தோட்டத்திலிருந்து துரத்தினார். போடா, என் கண்ணு முன்னாடி நிக்காதன்னு துரத்துறாரு. எப்படி துரத்துறாரு ஆண்டவர்? துரத்துறதுனா எதை துரத்துவோம்? நாயை துரத்துவோம்ல. ஸ்தோத்திரம், ஆமென். அப்ப மனுஷன் எப்படி துரத்திக்கிறாரு? கூட ரிலேஷன்ஷிப்ல கூட இருந்த மனுஷன் இப்ப என்ன பண்ணப்படுறான்? துரத்தப்படுறான். காரணம் என்ன? அவனுக்கு கொடுத்த ஆளுகையை எது கொடுத்துட்டான்? இப்போ பிசாசு கொடுத்துட்டான். ஆமென். தேவனுக்கு அடிமையா இருக்க வேண்டியவன், தேவனால் நடத்தப்பட வேண்டியவன் பிசாசுக்கு அடிமையானபடினால இப்ப பிசாசு நடத்துறான். ஸ்தோத்திரம். பிசாசு நடத்துறதுனாலதான் ஸ்தோத்திரம் 5 அடி மனுஷன் 3 இன்ச்சு பீடிக்கு அடிமையாகிறான். 5 அடி மனுஷன் பீடி இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது பாஸ்டர்ன்றான். ஸ்தோத்திரம். இல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. பீடி 5 அடி மனுஷனை பீடி அடிமைப்படுத்தி வச்சுக்குது. கண்ட்ரோல் பண்றது யாரு? பீடி. ஸ்தோத்திரம். நான் பீடி உதாரணம் சொல்றேன், நிறைய இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த கண்ட்ரோல் ஃபுல்லா பிசாசு எடுத்ததுனால, கண்ட்ரோல் ஃபுல்லா அவங்க கிட்ட போயிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமா ஆதாமை தேவனை விட்டு பிரித்து, அதுக்கப்புறம் வந்து அவன் சந்ததி பாருங்க, காயின் எப்படி ஆபேலை கொலை பண்ணான்? தேவனால் மனுஷன் பிறந்திருந்தா, தேவனால் உண்டாயிருந்தா அவன் கொலை பண்ற எண்ணம் வந்திருக்குமா? அப்ப கொலை பண்ணான்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. பிசாசினால் நடத்தப்பட்டபடியினாலே முதல் பிறந்த மனுஷன் காயின் முதல் பிறந்த தன் சகோதரனை கொலை செய்கிறான். கொலை செய்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு அவனுக்கு? பிசாசு கொடுத்த எண்ணம். இப்படி பிரிச்சு 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 தேவனை விட்டு சுத்தமா மனுஷனை பிரிச்சுட்டான். ஏதேன் தோட்டத்துல பகலின் குளிர்ச்சியான வேலையில தேவனோடு பேசின மனுஷன் இப்ப பேசலங்க. 920 வருஷம் ஆதாம் உயிரோடு கூட இருந்தான். ஸ்தோத்திரம். முதல் 100 வருஷம் தான் தேவனோடு உறவு இருந்தது. 820 வருஷம் தேவன் இல்லாமலேயே பிசாசினால் நடத்தப்பட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆமென். இப்ப பிசாசு மனுஷனை பிரிச்சு தேவனிடத்திலிருந்து பிரிச்சு கொண்டு போய் அவன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக தான் போன வாரத்துல செய்தி எடுக்கும்போது சொன்னேன். 11வது அதிகாரத்துல பாபேல் கோபுரத்தை கட்டுறான், ஹெட் குவார்டர்ஸ். ஆமென். மனுஷனை இவன் ஆள்றதுக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஹெட் குவார்டர்ஸ் வேணும் இல்லையா? என்ன வேணாவா? அதற்காய் கட்டப்பட்டதுதான் பாபேல் கோபுரம். புரிஞ்சவங்க இல்ல சொல்லுங்க, இதுவரையிலும் புரிஞ்சவங்க இல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா. இப்போ அந்த கட்டடத்தை பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். ஸ்தோத்திரம். அது கட்டப்படாதபடி தடை பண்ணினார், பாஷைகளை தாறுமாறாக்கினார், ஜனங்கள் சிதறி போனார்கள். ஆமென். இப்போ அந்த பிசாசின் கூட்டத்தில் இருந்த ஒரு மனுஷன் தான் இந்த ஆபிரகாம். ஆமென். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அவனை தெரிந்தெடுக்கிறார். அவனை தெரிந்தெடுத்து இவன் எனக்கேற்றபடி ஆதாம் இழந்து போன காரியத்தை இவன் செய்வான் என்று சொல்லி இவன் மேல இந்த பரலோக திட்டமாகிய மெல்கிசேதேக்கின் திட்டத்தை வைக்கிறார் ஆபிரகாம் மேல. ஆமென்.
ஆதாம் மேல வச்சது அதுக்கப்புறம் யார் மேல வச்சாரு? அல்ல சொல்ல மாட்டீங்களே, ஸ்தோத்திரம், சத்தமா சொல்ல மாட்டீங்களே. அதைத்தான் ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல வாசிச்சோம். சோதோம் கொமோராவில சண்டை போட்டு 3 ராஜாக்கள் சோதோம் கொமோராவை கொள்ளடிச்சுன்னு போயிட்டாங்க. சோதோம் கொமோரால யாருக்கு இருக்கு? லோத்து இருந்ததுனால, ஆபிரகாமுடைய அண்ணன் பையன் லோத்து இருந்ததுனால ஆபிரகாம் போய் என்ன பண்றாரு? சண்டை போட்டு அந்த பொருட்களை எல்லாம் திருப்பி கொண்டு வருகிறார். சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வராரு ஆபிரகாம். அப்படி வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு வந்த மெல்கிசேதேக் என்கிற உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த மெல்கிசேதேக் ராஜா, அவர் தான் ராஜா, அவர் தான் ஆசாரியர். மெல்கிசேதேக் என்று சொல்லி அவருடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ராஜாக்கள்லாம் அப்ப கிடையாது, ஸ்தோத்திரம். இந்த ராஜாக்கள் இல்லாத அந்த காலத்துல இந்த மெல்கிசேதேக் இப்ப ஆபிரகாமுக்கு எதிர்பட்டு அவனுக்கு அப்பமும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து, அப்பம் எதற்கு அடையாளம்? இயேசுவின் சரீரம். திராட்சை ரசம் அப்ப அவன் அதை கொடுத்தான்னா கொடுத்தது யாரு? கையை தட்ட மாட்டீங்களே, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல கம்யூனியன் எடுத்தாலும் ஒரே ஆளு ஆபிரகாம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்த ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல உலக தொடர்றதுக்கு முன்னதாகவே அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப ஆபிரகாமை சந்தித்து, நீ பூமிக்குரியவன் அல்ல, இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, கர்த்தர் உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, நீ யாரு? உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் மற்றும் இந்த பூமியை உனக்கு கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிற ராஜா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த உன்னதமான தேவனுடைய குமாரனா இருந்த ராஜாவா இருந்த மெல்கிசேதேக் எதிர்பட்டு ஆபிரகாமை பிளஸ் பண்ணி அவனுக்கு அப்பமும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து, நீ யாரு? பரலோகவாசி, பூமிக்கு உனக்கும் சம்பந்தம் இல்ல. சொல்லுங்க, அல்லேலூயா. பூமியின் மேல எந்த எண்ணமும் உனக்கு வரக்கூடாது, பூமியில் இருக்கிற பொருட்கள் மேல எந்த ஆசையும் வரக்கூடாது என்று சொல்லி அந்த கன்ஃபர்மேஷனை மெல்கிசேதேக் கொடுத்துட்டு போன பிற்பாடு சோதோமின் ராஜா வண்டி வண்டியா நிறைய பரிசுகளை ஏற்றி கொண்டு ஆபிரகாமுக்கு எதிர்படுகிறார். ஆமென். எனக்கு சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுத்தப்பா, அதனால இந்த பொருள் எல்லாம் ஏற்றுக்கோ. ஆமென். தொடர்ந்து கீழே வாசிங்களேன். ஆதியாகமம் 14:19. அவனை ஆசீர்வதித்து உடையவராகிய 21 வாசகம் சிஸ்டர். ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கவனிக்கிறீங்க, நல்லா கவனிச்சாதான் புரியுங்க. புரியாம கேட்டு இங்க டைம் வேஸ்ட் பண்றதை விட ஸ்தோத்திரம் நீங்க கிளம்பிடலாம். ஸ்தோத்திரம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். எப்போ மெல்கிசேதேக் ஆபிரகாமை பிளஸ் பண்ணி அவனுக்கு அப்பமும் திராட்சை ரசத்தை கொடுத்தானோ அப்ப ஆபிரகாமுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நான் இந்த பூமிக்குரியவன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவனை பிளஸ் பண்ணிட்டாருப்பா, நீ பரலோகவாசி, பரலோக திட்டத்தை உன் தலை மேல வச்சுட்டாரு. உன்னை எதுக்காக அந்த கல்தேர் பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார்னா உன் மேல பரலோக திட்டத்தை வைப்பதற்காக. அதை உன் மேல வச்சிட்டாருப்பா, நீ பூமிக்குரியவன் அல்ல, நீ பரலோகவாசி என்ற அந்த கன்ஃபர்மேஷன் ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு வண்டி வண்டியா பொருட்களை ஏற்றி கொண்டு வந்து சோதோமின் ராஜா சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு கிஃப்ட், சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுத்தல, இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லும் போது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சோதோமின் ராஜா என்ன பிளஸ் பண்ணான்னு நான் சொல்ல விரும்பல, என்ன ஆல்ரெடி யார் பிளஸ் பண்ணிட்டது? கையை தட்ட மாட்டீங்களே. ஆல்ரெடி என்ன பரலோகம் பிளஸ் பண்ணிடுச்சு. இந்த இழிவான ஆசீர்வாதங்களுக்காக பரலோக ஆசீர்வாதத்தை நான் இழந்து போக மாட்டேன். அதனால உன் செருப்பு வாறு கூட வானா ஏத்துமையான்ட்டான். ஆமே, நம்ம விடுவோமா? ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. வண்டி வண்டியா வருது கிஃப்ட், சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுத்ததுனால என்ன சொல்லிட்டான்? செருப்பு அந்த காலத்துல தோல் செருப்பு போட்டு கட்டுறாங்க இல்லையா, பெல்ட். ஸ்தோத்திரம். அந்த சரட்டை கூட எனக்கு
வேண்டாம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அந்த சோதோமின் ராஜாவை திருப்பி அனுப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, அப்பமும் திராட்சரசமும் யார் கையில் வருகிறதோ அவர்கள் பரலோக திட்டத்தை உடையவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல கிடைக்கிற இழிவானவற்றிற்காக பரலோக திட்டத்தை இழந்து போகக்கூடாது. ஆமேன். ஸ்தோத்திரம். பரலோகம் உங்க தேவையை சந்திக்கும். ஆமேன். வரப்போகிற ஜனவரி 1ஆம் தேதிக்கான எல்லா தேவையும் ரெடி பண்ணிக்குது பரலோகம். 1ஆம் தேதி உங்களாண்ட வந்து கொடுத்துரும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை இருக்கணும். நீங்க அப்பமும் திராட்சரசமும் புசிப்பது உண்மையானால் இந்த ஆபிரகாமுக்குள்ள வந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணுமா இருக்கக்கூடாதா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இழிவானவற்றிற்காக, இழிவான ஆதாயத்திற்காக இச்சித்த பீலேயாமுடைய நிலைமை நமக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். அது மாதிரி நம்ம போயிடக்கூடாது என்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த விசேஷமான நாளிலே உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இப்ப ஆபிரகாமை ஸ்தோத்திரம் ஆண்டவர் அந்த திட்டத்துக்குள்ள கொண்டாண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கடந்து வருகிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை அழைத்தது, அவன் கடந்து போய் கொண்டிருக்கிற காரியம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். 11ஆவது அதிகாரம் வரைக்கும் லோத்து பிரிஞ்சு போனார். அதுக்கப்புறம் அந்த தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த தேசத்துல ஆபிரகாம் வாழ்கிறார். ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாகிறது. கானான் தேசத்துல பஞ்சம் பிழைப்பதற்காக எங்க போறாரு? எகிப்துக்கு போகிறார். ஸ்தோத்திரம். எகிப்துக்கு போகும்போது ஸ்தோத்திரம் எல்லாரும் அவங்க வேலைக்காரிகள் எல்லாம் எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போய் தஞ்சம் போறாங்க அந்த ராஜா கிட்ட. அப்ப தஞ்சம் போயிருக்கும் போது சாராளாண்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீ ரொம்ப என்னை விட அழகாகிற. ஸ்தோத்திரம். அதனால என்ன கொண்டு போட்டு உன்னை தூக்கி மேடுவானுங்க. அதனால எங்க போனாலும் என் சிஸ்டர்னு சொல்லு நீன்ட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல இந்த அம்மாவும் போய் நானும் அவர் அக்கா தங்கச்சி நீச்சு. ஸ்தோத்திரம். இந்த செய்தி அந்த ராஜாவுக்கு போன உடனே ராஜா ஆள் அனுப்பிச்சு தூக்கின்னு வந்துட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கல்யாணம் ஆகாத பொண்ணு தானே நான் கட்டிக்கிறேன், இதுல நான் தப்புக்குது அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே ஸ்தோத்திரம் நைட்டு சொப்பனத்துல தேவதூதன் தோன்றி அவள் ஆபிரகாமின் மனைவி. ஆமேன். அவளை ஒன்னும் நீளமா விடுது தொடவே கூடாதுன்று ஆண்டவர் பேசுறதை ஆடி போயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நைட் எல்லாம் தூக்கமே இல்லை. எப்போ பொழுது விடுன்னு பார்த்திருந்து ஆள் அமைச்சு ஆபிரகாம கூப்பிடு, இங்க வாயா, ஏன் இப்படி போய் சொல்லிட்ட? ஸ்தோத்திரம். நீ தங்கச்சி சின்ன கட்ட பார்த்தேன், கொஞ்சம் எதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னும் போது ஆபிரகாம் சொல்றாரு, உண்மை இதுதான், இவ என்னை விட அழகாகிறா. ஸ்தோத்திரம். இவளுக்காக என்னை எவனா கொண்டு போட்டு போயிட போறான்னு சொல்லி தான் என்ன பண்ண நானு இந்த பொய்ய சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். மறுபடியும் ரிட்டன் சாரால ஸ்தோத்திரம் அவங்க கையில கொடுத்து சாராளுக்கு வேலை செய்யும்படியா ஒரு வேலைக்காரிய ஸ்தோத்திரம் ஒட்ட வைக்கிறான். அவ பேர் தான் ஆகார். சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். எப்போ பரலோக திட்டம் நம்ம மேல் இருக்கிறது என்று நமக்கு தெரிய வருதோ, நல்ல கவனிங்க, அப்போ பிசாசு ரொம்ப க்ளோஸா நம்மளை வாட்ச் பண்ண ஆரம்பிப்பான். ஆமேன். லஞ்சம் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்குவான். ஆமேன். என்னெல்லாம் நீங்க தப்பு பண்ணுவீங்களோ அதெல்லாத்தையும் ரெடி பண்ணி பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களை க்ளோஸா மற்றவங்களை காட்டிலும் பரலோக திட்டம் என் மேல இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கணும்னா மற்றவங்களை பத்தி அவனுக்கு கவலை இல்லை, என் மேலதான் டார்கெட். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணினே இருப்பான். எங்க இவனை மாட்ட விடலான்னு பார்த்துனே இருப்பான். அப்படித்தான் இவன் கொண்டு போய் என்ன பண்ணிட்டான்? எகிப்துல ஆபிரகாமை மாட்ட விட்டுட்டு ஸ்தோத்திரம் இப்ப ஆகார சாரோலோடு ஒட்ட வைக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேலைக்காரர்கள் எல்லாம் இந்த ஆகாரு ஸ்தோத்திரம் கூட வருது. எல்லாத்தையும் கூட்டின்னு வந்து அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆகாரம் மூவ் பண்ணி சாரால் வாயிலேயே இன்னொரு கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு பிளான் பண்றான். யாரு? பிசாசு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. 18வது அதிகாரத்துல 16வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம். ஆதிகாமம் 16வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் முதல் வசனம் வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்ற ஒரு அடிமை பெண் நைசா ஒட்ட வச்சு அமிச்சிட்டான் பாரு. ஸ்தோத்திரம். சாரால கூட்டு போனா, சாரால மட்டும் தான் அனுப்பணும். பிசாசு பிளான் பண்ணி ஆகார கூட ஒட்ட வச்சு அமிச்சான் இல்லையா? இப்ப அந்த ஆகாரம் மூவ் பண்ணி சாரால் வாயிலேயே சொல்றா. எந்த மனையும் சொல்லவே மாட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்களா? ஆனா சாரால் சொல்ல வைக்கிறா பிசாசு. ஸ்தோத்திரம். நீ என்ன பண்ணு? எகிப்து தேசத்தால் ஆகிய அடிமை பெண்ணாகிய ஆகாரை திருமணம் செய்து கொள் என்று சொல்லி சாராலே சொல்ற மாதிரி பிசாசு வேலை செஞ்சுட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
மனைவியே சொல்லும் போது நமக்கு என்ன கசப்பா? ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனைவியே சொல்லிட்டா உடனே இவர் போய் என்ன பண்ணிட்டாரு? ஆகாரை சேர்ந்திருக்க கூடாது, ஏன்னா பிசாசு ஆளு அது. ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யாரு ஆகார்? யாரு? பிசாசு ஒட்ட வச்ச ஆளு. இவன் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஆண்டவர் சொல்றான், நிச்சயமா நான் அவனை ஆசீர்வதிப்பேன். 17வது அதிகாரத்துல நிச்சயமா ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கும் போது அந்த வார்த்தையை நம்பாதவன் மனைவியின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆகாரை திருமணம் செய்து, ஸ்தோத்திரம், அவளிடத்துல இஸ்மவேலை பெற்றெடுத்தான். கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பிறந்துச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 75 வயசுல, 40 வயசுல கல்யாணம் ஆச்சு. 75 வயசுல அவங்க புறப்பட்டு வராங்க ஆரான்ல இருந்து. 40 வயசுல கல்யாணம் ஆனவங்க 86 வயசுல இந்த இஸ்மவேல் பிறக்கிறாரு. பாத்துங்க, கிட்டத்தட்ட 46 வருஷம் குழந்தை இல்லை. ஸ்தோத்திரம். ஆனா 86 வயசு ஆபிரகாமுக்கு ஆகும்போது ஆகாரை திருமணம் செய்து உடனே இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ ஆகார் இடத்துல அவன் திருமணம் செய்தானோ அப்பவே தேவன் அவன் மேல் வைத்த திட்டத்தை எடுத்து விட்டார். ஆமென். பிசாசுக்கு இப்ப கீழ்ப்படிஞ்சதுனால தான் ஆதாம் கிட்ட அந்த திட்டத்தை எடுத்தாரு. ஆதாம் கிட்ட திட்டத்தை எதுக்கு எடுத்தாரு? பிசாசு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனால தானே எடுத்தாரு. இப்ப ஆபிரகாம் அதை தானே பண்றாரு. பிசாசு அனுப்பின ஆகாரிடத்துல பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சேர்ந்ததுனால ஆபிரகாமால் வச்ச அந்த உன்னதமான ஸ்தோத்திரம், அந்த திட்டம், பரலோக திட்டம் இப்பொழுது எடுக்கப்பட்டது. இப்ப வாசிங்களா 16வது அதிகாரம் கடைசி 2 வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது 86 வயதார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை வயசு? இப்ப 17:1 வாசிங்க. 86 வயசுல போனார் பாருங்க ஆண்டவர். 13 வருஷம் ஆபிரகாம் ஆண்டு பேசவே இல்லை. எத்தனை வருஷம்? பரலோக திட்டத்துக்கு விரோதமா போனா நம்மள ஆண்டவர் பேசவே மாட்டார். இருண்ட காலம் அது. 13 வருஷம் ஆபிரகாமுக்கு இருண்ட காலம். பரலோக திட்டத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு செய்யக்கூடாத காரியங்களை பிசாசின் வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்தபடியினாலே எப்படி 820 வருஷம் ஆதாமுக்கு இருண்ட காலமா இருந்ததோ, தேவன் பேசாத காலமா இருந்ததோ, அதே போல ஆபிரகாமையும் தொடருகிறது. ஆபிரகாமோடு கர்த்தர் பேசவில்லை. 86 வயசுல ஆண்டவர் ஆபிரகாம் மேல கோபமாகி 99 வயசுல தான் பேசுறாரு. அதுக்கப்புறம் 13 வருஷம் பேசலங்க. ஆண்டவர் பேசாம அவருடைய பிரச்சனை இல்லாம சத்தியமா என்னால வாழ முடியாது. ஆமென். என்னால வாழவே முடியாது. ஒரு நாள் கூட அவர்கிட்ட பேசாம அவருடைய பிரச்சனத்தை உணராம ஒரு நிமிஷம் கூட என்னால தாண்டி போகவே முடியாது. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் 13 வருஷம் வாழறாரு. ஆண்டவருக்கு பொறுக்கல மனசு. ஸ்தோத்திரம். அங்கிருந்து அழைச்சின்னு வந்துட்டோம் கல்தேய தேசத்துல இருந்து சொல்லி, ஸ்தோத்திரம், மறுபடியும் 99 வயசுல ஆபிரகாமை சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, பரலோக திட்டத்தை வைத்து கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்ட ஆபிரகாம் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவன் மேல் வைக்கப்பட்ட பரலோக திட்டம் எடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இப்ப இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். அவர் வர்றதுக்கு இன்னும் 1000 வருஷம். ஆமென். யார் அவரு? தாவீது. தாவீது மேலதான் திட்டத்தை வைக்க முடியும். அதனால 1000 வருஷம் ஆண்டவர் வெயிட் பண்றார். 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஆபிரகாம்ல இருந்து 14வது தலைமுறையில தாவீது பிறந்த போது தாவீது மேல இப்ப அந்த மெல்கிசதேக் திட்டத்தை வைக்கிறார். ஆமென். 13வது அதிகாரம் அப்போஸ்தலர் 22வது வசனம் சொல்லுது, பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை தனக்கு, ஸ்தோத்திரம், வாசிங்களேன். அப்போஸ்தலர் 13:22. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம். பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அவனை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். சவுலை தள்ளிட்டு ராஜாவாக ஏற்படுத்தி அவன் மேல என்னத்தை வைக்கிறாரு? மெல்கிசதேக்கின் திட்டத்தை வைக்கிறாரு. ஸ்தோத்திரம். அவன் தான் ராஜா, அவன் தான் ஆசாரியன். மெல்கிசதேக்னா யாரு? ராஜாவும் அவன் தான், ஆசாரியன் அவன் தான். ஏன்னா பரலோகத்துல தேவன் அப்படிதான் இருக்கிறார். அவர் தான் ராஜா,
அவர்தான் ஆசாரியர் பரலோகத்துல. இயேசு கிறிஸ்து குறித்து 7:14 வாசித்தோம் இல்லையா? ஸ்தோத்திரம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜாவும் ஆசாரியருமாய் பரலோகத்தில் இருக்கிறபடியினாலே பரலோகவாசிகள் என்று தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒவ்வொரு தலைமையிலையும் இந்த மெல்கிசேதேக் என்ற திட்டத்தை கர்த்தர் வைக்கிறார். அப்படியானால் ராஜாவும் அவன் தான், ஆசாரியனும் அவன் தான். அதனாலதான் கர்த்தருடைய பெட்டி வரும்போது அவன் சணல் கட்சியை கட்டி கொண்டு குதித்து பாடி கர்த்தரை ஆராதித்தான், துதித்தான். ஆமே. ராஜா அவன், ஸ்தோத்திரம். ஆனா அதே சமயம் அவன் ஆசாரியன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இவ தாவீது மேல அந்த திட்டம் வந்தது. அதனாலதான் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதுக்கு வந்தாரு நேரம். ஸ்தோத்திரம். 14 தலைமுறை விட்டாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வெயிட் பண்ணி திட்டத்தை எங்க வைக்கிறாரு? இப்ப யார் மேல வைக்கிறாரு? சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், என்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அவன் மேல எதை வைக்கிறாரு? பரலோக திட்டத்தை தாவீதின் மேல கர்த்தர் வைத்தார். ஆமென். ஏற்கனவே சொன்னேன், எப்போ ஒரு மேல பரலோக திட்டம் வருதோ, கன்ஃபார்ம் ஆகுதோ, ரொம்ப தீவிரமா வேலை செய்ய யாரு? பிசாசு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் சவுல் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் ஈட்டி எடுத்து யாரை குத்த பார்த்தான்? ஏன் குத்தனா தெரியுதா? ஸ்தோத்திரம். அவன் மேல என்ன வந்துச்சு? பரலோக திட்டம் வந்துச்சு. அது பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆமீன். பரலோக திட்டம் வந்துட்டு அவங்கள க்ளோஸா வாட்ச் பண்ணி அழிக்கிறது தான் பிசாசுடைய வேலை. அதனாலதான் சவுல் என்ன பண்ணான்? ஸ்தோத்திரம். காய்மக்காரத்தின் ஆவினால் பிடிக்கப்பட்டவனாக இந்த தாவீதை கொல்லும்படியாக ஈட்டி எறிந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பயந்து என்கேதி வனாந்தரத்துல தாவீது ஓடி போய் ஒளிந்து கொண்டிருக்கும் போது 3000 பேர்கிட்ட ஈட்டி கொடுத்து அனுப்புறான். ஆமென். எங்க பார்த்தாலும் தாவீதை கொன்று போடுங்கள் என்று சொல்லி பிசாசு பயங்கர பிளான் பண்ணி இந்த தாவீதை அழிக்கும்படி நினைத்தாலும் பரலோகம் திட்ட இருக்கிற ஒருவனையும் ஒரு முடியும் புடுங்க முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க தைரியமா சொல்லலாம், நான் தைரியமா சொல்லுவேன், என்ன ஒரு முடி கூட என்ன பண்ண முடியாது, யாராலையும் புடுங்கவே முடியாது. ஸ்தோத்திரம். ஏன்னா என் மேல என்ன இருக்குது? உங்களுக்கு தான் சொல்றேன். உங்க மேல என்ன இருக்குது? சொல்லுங்க. யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது? சொல்லுங்களேன். ஆட்டவும் முடியாது. சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. குடிகாரனே சொல்றான். ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல மாட்டீங்க. பரலோக திட்டங்கள் சொல்லுங்க. கர்த்தர் தாவீது சொல்றாரு 16:8, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான், சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தாவீதை ஒண்ணுமே பண்ண முடியல. 3000 பேர் போய் தேடினார்கள், குகைகளிலும் மலைகளிலும். தாவீது ஒரு ஒற்றை கண்ணில் கூட மாட்டல. ஸ்தோத்திரம். இப்ப தாவீது எப்படி அந்த திட்டத்தை இழந்து போனார் அப்படின்றத பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப தாவீது ராஜாவாயிட்டாரு. 2 சாமுவேல்ல ராஜாவான உடனே அவருக்கு வந்த ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? நான் நல்ல கேதுரு மரம் வீட்டுல இருக்கிறேன், ஆனா கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்குது? ஸ்கிரீன் போட்டு கூடாரத்துல இருக்குது. அதனால அதை கொண்டாந்து எங்க வைக்க போறேன்? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தாவீது நகரத்துல வைக்க போறேன்னு சொல்லி ஆசாரியர்கள்லாம் அழைத்து கொண்டு 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், அந்த பெட்டியை கொண்டு வர போகிறார். 2 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரம் எடுத்துப்போம். ஸ்தோத்திரம். முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரம். ஆ ஆ ஆ ஆ ஆ தேவனுடைய பெட்டியை பால யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி போனான். கவனிங்க. ஸ்தோத்திரம். இங்கதான் மிஸ்டேக் பண்ணுவார் இவரு. அவருக்கு மேல வச்ச திட்டம் ஸ்கிப் ஆகி இப்ப இயேசு கிறிஸ்து வரவரெல்லாம் வெயிட்டிங்ல நின்றுச்சு. எப்படி ஸ்கிப் ஆச்சுன்னு சொல்றேன், கவனிங்க. ஸ்தோத்திரம். தாவீது மேல வச்சுட்டாரு. தாவீது இப்ப ராஜாவாயிட்டாரு. ராஜாவான உடனே, ஸ்தோத்திரம், தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு அழகான கேதுரு மர வீட்டை கட்டி கொடுத்தார். ஒரு நாள் வீட்டுல படுத்துக்கின்னு யோசிக்கிறார், எனக்கு தகுதியே இல்லை, இவ்வளவு பெரிய வீட்டை ஆண்டவர் கட்டி கொடுத்துக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆமே. ஆண்டவர் தான் இது கட்டி கொடுத்தாரு. ஆனா ஆண்டவர் என்று நம்பப்படுகிற, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்குது? எனக்கு தகுதியே இல்லை, நான் எங்க இருக்கிறேன்? கேதுரு மர வீட்டுல இருக்கிறேன். ஆனா கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்குது? பால யூதாவில அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல திரைச்சிலையில இருக்குது. இது நியாயமே இல்லைன்னு சொல்லி ஒரு 30,000 பேரை கூட்டிக்கின்னு அந்த பால யூதாவுக்கு போய் அந்த பெட்டியை கொண்டாந்து எங்க வீட்டுல, ஸ்தோத்திரம், ஒரு ஸ்பெஷல் இடத்துல வைப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டின்னு அந்த பால யூதாவுக்கு போறான். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. போன வாரம் கூட பிரசங்கம் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த பெட்டியை கொண்டு வருவதற்கு போகிறான். ஒரு புது மாட்டு வண்டி, புது மாடை கட்டி அந்த பெட்டியை ஏத்தி அங்கிருந்து கொண்டு வராங்க. எல்லாரும் சைட்ல நடந்து வராங்க. ஸ்தோத்திரம். மாடு மிரளுகிறது, பெட்டி சாய்கிறது. அந்த பெட்டி சாய்ந்தபடினாலே ஊசா என்கிற மனுஷன் அந்த பெட்டியை பிடித்தான். கர்த்தர் அவனை அடித்தார். அவன் அங்கே செத்துட்டான். ஆமீன். இந்த 2 சாமுவேல் 6 வீட்டுல போய் வாசித்துங்க. நான் சுருக்கமா வேகமா சொல்லிடுறேன்.
ஸ்தோத்திரம். இப்ப இதை பார்த்தவனே தாவீதுக்கு பயம் வந்துச்சு. தொட்டவனே ஆச்சிட்டாரு. தொட்டவனே வீட்டுல எத்தனை வச்சா என்ன நடக்கும்? ஸ்தோத்திரம். அவன் வீட்டுல எத்தனை வைக்க முடியுமா? பெட்டி உழுதுன்னு புடிச்சான், அவனே ஆட்சி சேர்த்து போட்டான். நம்ம வீட்டில் எத்தனை வச்சா ஏன் வம்புன்னு சொல்லி அப்படியே டைவர்ட் பண்ணி ஒரு கொயர் லீடர் இருந்தார், ஓபேத் ஏதோம்னு. சர்ச்சில் பாட்டு பாடுற கொயர் லீடரு. நைஸா அவங்க வீட்டில் எத்தனை கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும், அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன்னு ஓட்டார், எஸ்கேப் ஆயிட்டார். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் வச்சார் அங்க எத்தனை பெட்டிய? ஸ்தோத்திரம். ஊசா செத்ததுனால பயந்துட்டார் இவரு. ஸ்தோத்திரம். வசனம் அழகா சொல்லுது, அவர் பயந்ததுனால என்று சொல்லி. கவனிங்க, ஏன் ஆண்டவர் ஊசாவை அடித்தா தெரியுமா? ஏன் மாடு மறந்தது தெரியுமா? சொல்லுங்க. பெட்டி அது மிரண்டு பெட்டி சாஞ்சதுனால தான் பிடிச்சான். அப்ப மாடே மறலாம இருந்திருக்கலாம்ல. கர்த்தருடைய பெட்டி தானே கொண்டாடுறாங்க. ஸ்தோத்திரம். அங்கதான் தாவீது பண்ண மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்? கர்த்தருடைய பெட்டியை ஆசாரியர்கள் தான் சுமக்கணும், அப்படிதானே? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. யோர்தானை கடக்கும் போது ஆசாரியர்கள் தான் நம்ம பெட்டிய சுமந்து கொண்டு கால் வைத்தார்கள் யோர்தான்ல. யோர்தான் பிரிந்தது. எப்போதுமே அந்த கர்த்தருடைய பெட்டி தான் முன்னாடி போவோம், ஆசாரியர்கள் தான் சுமந்து கொண்டு போனோம். இதையெல்லாம் நன்றாய் அறிந்த தாவீது பிசாசினால் ஏமாற்றப்பட்டபடினாலே, ஏவப்பட்டபடினாலே ஒரு புது வண்டியை செஞ்சு கொண்டு போய் வண்டியில ஏத்தின்னு வரான். இது ஆண்டவர் சொன்ன காரியம் இல்ல, ஆண்டுடைய காரியத்துக்கு எதிரான காரியம் என்பதனாலதான் அந்த வண்டி மாட்டை கொஞ்சம் முறுக்கி விட்டாரு. பெட்டி சாஞ்சுது, ஊசா பிடித்தான், கர்த்தர் அவனை அடித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரலோகவாசி என்று கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட தாவீது பிசாசுக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய கட்டளையை மீறினபடியினாலே, அதனால தாங்க தேவ கோபம் வெளிப்பட்டது. இதை பார்த்த தாவீது பயந்து வீட்டுக்கு போயிட்டாரு. 3 மாசம் கண்டுக்கவே இல்லை, அந்த சைடே போல. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. 3 மாசம் நைட்டெல்லாம் யோசிக்கிறார். அப்ப ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு உணர்த்திருப்பார்னு நினைக்கிறேன். 3 மாசம் கழிச்சு எப்படி உணர்த்தினார் தெரியுமா? செய்தி போது. என்ன செய்தி? ஓபேத்தையும் அவன் வீட்டு கர்த்தர் பயங்கரமா பிளஸ் பண்ணிட்டாரு. எப்ப பெட்டி எத்துமே அங்க வச்சிங்களோ அன்னில இருந்து பார்த்தா அவன் என்ன பண்றான், 4 நாள் 1000 டைம்ஸ் பிளஸிங் வந்து நிக்குது அவனுக்கு அப்படின்ற செய்தி போனவனே, அடடா நமக்கு 2 பிளஸிங் எங்க போய் நிக்குது. ஸ்தோத்திரம். ஓபேத் ஏதோமிட்டு போயிடுச்சு, நம்ம போய் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி இப்ப போய் பெட்டியை ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல இருந்து மாட்டு வண்டியில இல்ல, ஆசாரியர்கள் சுமந்து வரும்படி அவர்களை செய்து, இப்பதான் பெட்டி வரும்போது அவன் ஆசாரியன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக சணல் கச்சை கட்டி கொண்டு பெட்டிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடினான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ராஜாவும் அவன் தான், ஆசாரியனும் அவன் தான் என்று சொல்லி பெட்டியை கொண்டு வந்து அவனுடைய வீட்டுல வச்சான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, எப்போ ஆண்டுடைய கட்டளையை மீறி தவறாக செய்தானோ அப்பவே அவன் மேல் வச்ச தேவ திட்டம், மெல்கிசேதேக் திட்டம் எடுக்கப்பட்டது. ஒரு முறை எடுத்துட்டு ஆண்டவர் மறுபடியும் கொடுக்க மாட்டார். ஒரு முறை தான் வைப்பாரு, நீ ஒழுங்கா பாதுகாத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த திட்டத்துக்கு தகுதியான ஆள் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இந்த மெல்கிசேதேக்கின் திட்டத்தை நிறைவேற்றதான் இயேசு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே மனுஷனாக பரலோகத்திலிருந்து பூமிக்கு. ஆமென். இதுக்கப்புறம் தாவீதுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம் 1000 இயர்ஸ், தாவீதுக்கு அப்புறம் 1000 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த திட்டத்தை வைக்க ஒரே ஒரு தகுதியான ஆள் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:15 அழகா சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பரலோகத்திலிருந்து உலகத்தில் வந்தார். பரலோகத்தில் ஏற்கனவே இருக்கிறவர், உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் இருக்கிறார். எல்லாம் அவரால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வந்தார் பூமிக்கு அப்படின்னா இந்த பரலோக திட்டத்தை நிறைவேற்றும்படியாக. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாம்ல இருந்து 1000 வருஷம் வெயிட் பண்ணி தாவீது அதை ஸ்கிப் பண்ணதுனால 1000 வருஷம் வெயிட் பண்ணி இயேசு கிறிஸ்து வந்த உடனே இயேசு கிறிஸ்து மேல அந்த திட்டம் வைக்கப்பட்டது. அவர் சரியானபடி வாழ்ந்து அந்த பரலோக திட்டத்தின்படி வாழ்ந்து, ஸ்தோத்திரம், பிசாசு போய் நானவோ பண்றான், ஸ்தோத்திரம், ஆனா ஒரு வார்த்தை கூட பிசாசு வார்த்தை அவர் ஏத்துக்கவே. ஆமென். பயங்கர பசி 40 நாள், நல்லா தெரியும் அவனுக்கு.
இந்த டைம்ல இவரை எப்படியாவது வீழ்த்திடலான்னு சொல்லி போய் என்ன சொல்றான், பசி பயங்கரமா உண்டாயிற்றுன்னு போட்டுக்குது மத்தேயு 4 நாள், லூக்கா 4 நாள்ல. பசி பயங்கரமா உண்டான உடனே போய் பிசாசு சொல்றான், ஸ்தோத்திரம், இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிட்டீங்கன்னா நமக்கும் ஒரு பீஸ் கிடைக்கும். கல்லெல்லாம் அப்பமாக்கி நீங்க சாப்பிட்டா எனக்கும் கொஞ்சம் அதுல கிடைக்கும்னு நினைச்சு சொல்றான். இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடலாமே, ஏன் பசியோடு இருக்க வேண்டும் என்று கேட்ட போது இயேசு என்ன சொன்னார்? மனுஷன் உடனே ஆமா இல்ல, நம்மளா தான் பண்ணிருப்போம், ஆமா இல்ல, நம்மளால தான் பவர் இருக்குது இல்ல, இந்த கல்லை ஏன் அப்பமா மாத்தக்கூடாதுன்னு டக்குன்னு மாத்திட்டு இருந்தா கதை முடிஞ்சுது. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த மெல்கிசேதேக்கின் திட்டத்துக்கு ஆப்டானவர் இல்லை என்று மாறி போயிருக்கோம். ஆனா அவர் அந்த பிசாசின் வார்த்தைக்கு ஒரு இடத்துல கூட என்ன பண்ணல, கீழ்ப்படியாமல் பரலோக திட்டம் என்மேல் இருக்கிறது என்பதை கடைசி பரியந்தம், சிலுவை பரியந்தம் நிறைவேற்றி, ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக, ஆசாரியராக. இப்ப வாசிங்க ஸ்தோத்திரம் எபிரேயர் 7:17. ஸ்தோத்திரம் எபிரேயர் புத்தகம் 7வது அதிகாரம் 17வது வசனம். ஸ்தோத்திரம் எபிரேயர் 7:17. ஆசாரியர் ஆனார். அவர் தான் ராஜா, அவர் தான் ஆசாரியர். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. சரியான திட்டத்தை நிறைவேற்றி முடித்தவர் இயேசு மட்டுமே. ஆபிரகாம் முடிக்கல, தாவீது முடிக்கல, அதனாலதான் ஸ்கிப் ஆகி இயேசு கிறிஸ்து வந்தது. இயேசு கிறிஸ்து சரியானபடி அதை நிறைவேற்றி முடித்து, இப்பதான் செய்தியை இதுவரை நான் உங்களை அறிமுகப்படுத்தினேன். இனிமேல் தான் செய்தி 5 நிமிஷம் சொல்ல போறாங்க, நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையை நிறைவேற்றி முடித்து விட்டு அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம தலைமையில இப்ப அதை வச்சுக்கிறார். வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்ம என்னவா மாத்தி இருக்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கி இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நம்மளை எங்க கொண்டாந்து இருக்கிறாரு? ஆமே, நம்மளை மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு கொண்டு வருவதற்காக தான் மனுஷனாக பூமிக்கு வந்தார். ஆமே, அதை செய்து முடிச்சிட்டு இப்ப நம்மளை எங்க கொண்டாண்டாரு? இப்ப இயேசு கிறிஸ்து நம்மால வச்சிட்டாரு மெல்கிசேதேக்கின் முறைமையை. கவனிக்கணும், ஒழுங்கா நீங்க கரெக்டா அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில இருக்கிறீங்க, நடந்து போனீங்கன்னா ஸ்தோத்திரம், நீங்க போய் பரலோகத்துல சேரலாம். இல்லைன்னா உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிற திட்டம் பிடுங்கப்பட்டு ஒரு தாவீதுக்கோ வேற ஆபிரகாமுக்கோ கொடுக்கப்படலாம். படலாமா, படக்கூடாதா? அதனால உங்க மேல என்ன இருக்குது? பரலோக திட்டம் இருக்குது. ஆமே, அதுதான் கிறிஸ்துமஸ். உங்க மேல என்ன இருக்குது? பரலோக அந்த திட்டத்தை கொடுக்க வந்தவர் தான் இயேசு. அதான கிறிஸ்துமஸ். கையை தட்ட மாட்டீங்களா? ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. கையை தட்டி, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம். தாவீது ராஜா, அவன் மேல பரலோக திட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிற்பாடு அவன் ராஜா என்பதையே மறந்துட்டு சணல் கச்சை எடுத்து கட்டி கொண்டு ரோட்ல குதிச்சு நடனம் ஆடினான். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நல்ல ஆராதனை. ஆமே, ஏன் உங்களை இங்க வந்து ஆராதிங்க ஆராதிங்க ஆராதிங்கன்னு சொல்றேன்? இத முன்னாடி அவன் செய்யல. மாட்டு வண்டி மேல பொட்டி ஏத்திட்டு பின்னாடி நடந்து வந்துங்கிறான். கர்த்தருக்கு இது பிடிக்கல. ஸ்தோத்திரம், நம்ம அப்படிதான். நம்ம மேல திட்டம் இருக்குதுன்னு தெரியாமலே என்ன பண்ணிக்கிறோம்? எங்க இருக்கிற உடம்புலயும் எங்க தான் வருது. உங்க மேல திட்டங்குதுங்க, நீங்க ஆராதிக்க வேண்டியவர்கள், நீங்கள் ராஜாக்கள், எல்லாவற்றையும் ரூல் ஓவர் பண்ண வேண்டியவர்கள். ஸ்தோத்திரம். ராஜானா என்ன அர்த்தம்? பூமியை கீழ்ப்படுத்தி அதில் உள்ள எல்லாவற்றையும் நீ ஆளுகை செய்யணும். ஸ்தோத்திரம். நீ ஆளுகை செய்யும்படியாய் தான் உங்களை ராஜாவை கர்த்தர் வச்சிருக்கிறார். எந்த பாவமும் அது ஆளுகை செய்யக்கூடாது. பாவத்தின் மேல நீங்க ஆளுகை செய்யணும். அதான் ராஜா. ராஜானா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிற எந்த பாவமும் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. சொன்ன 3 இன்ச் பீடி இல்லாம இருக்க முடியல பாஸ்டர்.
சரக்கு போடாம இருக்குமில்ல பாஸ்டர், அப்படின்னா என்ன பண்ணீங்க? அது அதுக்காக உங்க மேல திட்டத்தை கர்த்தர் வைக்கல. ஸ்தோத்திரம். நீங்க அத ஆளுக செய்யணுங்க, முடியுங்க உங்களால. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முடியுங்க. ஏதாவது பாவத்துல மாட்டிக்கொண்டு முடியாம இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சொல்ற ஒரு நல்ல செய்தி, உங்க மேல பரலோக திட்டம் இருக்குது. உங்களால செய்ய முடியாத இல்ல. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ராஜாக்கள், நீங்க ஆசாரியர்கள், இந்த பணியில சரியா இருந்தா உங்களை கொண்டு போய் இந்த பணி பரலோகத்துல சேர்க்கும். நீங்க ஆபிரகாம் மாதிரி தாவீது மாதிரி சொதப்பனீங்கன்னா உங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் பிடுங்கி, கிறிஸ்துமஸ் நாள்ல என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். பெரிய சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களை கர்த்தர் ராஜாவாய் ராஜாத்தியா வச்சுக்கிறார். ஆமென். அதனால தான் நான் சொல்லுவேன், ராஜா மாதிரி உட்காருங்க. ஆமென். ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. ஆமென். ஆமா, சாவு வீட்டுக்கு போற மாதிரி வராதிங்க சர்ச்சுக்கு. ஸ்தோத்திரம். நம்ம யாரு? ராஜா. ஸ்தோத்திரம். ராஜா அப்படின்னா நம்ம பிரதம மந்திரின்னு வச்சுப்பாங்களேன், இல்ல தமிழ்நாடு முதலமைச்சர்னு வச்சுங்களேன். முதலமைச்சர் எங்க போவாரு? முதலமைச்சருக்கு மேல நம்ம, சரி முதலமைச்சரே நம்ம உதாரணமா சொல்றேன். முதலமைச்சர் எங்கன்னா கண்ட இடங்களை சுத்தி இருப்பாரா? அப்ப நீங்க ஏன் சுத்துறீங்க? முதலமைச்சர் எங்க போவாரு? எங்க போவாரோ அங்கதான். ஸ்தோத்திரம். அது பார்த்தா நீங்க முதலமைச்சருக்கு மேல கண்ட இடங்கள் நம்மளோடது சுத்த கூடாது. தேவையில்லாத மத்தன் கதையை பேச மாட்டாரு முதலமைச்சர். பேசுவாரா? பேசுவாரா? யாரு கூட சண்டை போடுவாரா? அப்ப நீங்க ஏன் போடுறீங்க? நம்ம அவருக்கு மேலன்ற. புரியுதா உங்களுக்கு? நீங்க ராஜா மாதிரி நடந்துக்கணும். எல்லாத்து மேல ரூல் ஓவர் பண்ணணும். எல்லாத்தையும் நீங்க ஆளுகை செய்யணும். அதனாலதான் உங்களை ராஜாக்களாய் ஆசாரியராய் மாற்றி வச்சிருக்கிறார். அதுல சரியானபடி நீங்க வாழ வேண்டியது அவசியம். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். எப்பொழுது ஆபிரகாமுக்கு அது தெரிந்ததோ உடனே சொன்னா, இந்த சரட்டை எனக்கு வேணாம், உலகத்திலிருந்து வர்ற எதுவுமே எனக்கு செருப்பு வாரே வேணாம்னா. உலகத்திலிருந்து வருகிற எதுவுமே நமக்கு தேவையானது இல்ல. நமக்கு தேவையான எல்லாத்தையும் பரலோகம் நமக்கு ஏற்ற நேரத்துல கொடுக்கும். கையை தட்டி ஆமென். உங்க மேல பரலோக திட்டம் இருக்குமானால் உங்க தேவையை பரலோகம் சந்திக்கும். என் மேல பரலோகம் திட்டம் இருக்குதுங்க. சேகரையாவுக்கு தெரியும், எனக்கு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் தேவை. ஆனா இங்க கொடுக்குற டீயை 4000. ஸ்தோத்திரம். இந்த டீயை என்ன சந்திக்கல. ஸ்தோத்திரம். ஆமென். 1.5 லட்சம் பரலோகம் தான் சந்திக்குது. நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். ஆமென். சந்திக்கலன்னா நான் இங்க நிக்கவே முடியாதுங்க. பரலோகம் தான் எனக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. 2024 மேல இருந்து மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் பரலோகம் தான் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்ல மாட்டீங்களே? ஸ்தோத்திரம். அதான் ஐயாண்ட சொல்லுவேன், நீங்க கொடுக்குற டீயே எனக்கு கரண்ட் பில்லுக்குள்ள பாதி, 8000 சில்லற கரண்ட் பில்லு கட்டினா அதுல பாதி தான் டீயே கொடுக்குறீங்க. ஸ்தோத்திரம். நீங்க டீயை ஏற்றி கொடுக்கணும்னு கேட்கறது எதுக்கு தெரியுமா? என்னுடைய வேலைக்கான ஊதியம் அல்ல, என்னுடைய தகுதிக்கான ஆனர். ஒரு ஏரியா பாஸுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்கன்னு கேட்கறேன். மற்றபடி எனக்கு பண ஆசை, நீங்க கொடுக்கறத வச்சு ஒண்ணுமே என்னால பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. என்னுடைய ஆனரை, என்னுடைய அந்த டிக்னிட்டியை நீங்க குறைச்ச கூடாதுன்றதுனால தான் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ 1.5 லட்சம் ரூபாய் ஸ்தோத்திரம் 1ஆம் தேதி ஆனா ஸ்டார்ட் ஆயிடும். 1ஆம் தேதி ஆனா அந்த பணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் என் மேல பரலோகம் திட்டம் இருக்கிறது என்பது உண்மை. இதுவரைக்கும் பரலோகம் என்னுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறது என்பது உண்மை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோக திட்டத்தை ஸ்கிப் பண்ணாதபடி நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்பதும் உண்மை. அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களோடு இதை சொல்லும்படி ஆவியானவரை ஏவி கொண்டிருந்தபடினாலே உங்களுக்கு ஒரு விசை ஆபிரகாமுக்கு நினைப்பூட்டது போல இந்த நாளிலே உங்களுக்கு நினைப்பூட்ட ஆவியானவர் விரும்பினார். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் பரலோகவாசிகள். ஆமென். அப்படி மாற்றுவதற்காக தான் இயேசு 2000 ஆண்டுக்கு முன்பதாக இந்த பூமியில மனுஷனாக வந்தார். அவர் வேலையை செஞ்சுட்டு போயிட்டாரு. உங்க மேல திட்டத்தை வச்சுட்டு போயிட்டாரு. நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒரு விசை நினைவு கூர்ந்தவர்களாக, நினைத்து பார்த்தவர்களாக பைபிளை மூடிட்டு 7 மினிட்டுக்கு மட்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பிரயாணங்களை திரும்பி பாருங்க. இந்த 2025 வருஷம் முழுசும் பாருங்க. உங்க மேல பரலோக திட்டம் இருந்தால் நீங்க சண்டை போட மாட்டீங்க. உங்க மேல பரலோக திட்டம் இருந்தா யார் மேலே கசப்பா இருக்க மாட்டீங்க. யாவரோட சமாதானமாய் ஈட்டி எறிகிறவன் தாவீது. கவனிங்க.
பரலோக திட்டம் அவன் மேல இருந்ததுனால அவன் பண்ண காரியத்தை சொல்றேன். பெலிஸ்தர் சண்டை போட்டு சவுலை கொன்னுட்டாங்க. உயிர் போல அந்த பாளையத்துக்கு அமலேக்கியன் ஒருத்தன் போறான். சவுல் அவனை கூப்பிட்டு 2 சாமுவேல் 1வது அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க. எனக்கு உயிர் போவதுனால ரொம்ப வேதனை ஆகுதுப்பா, என்னை வெட்டுன்றான். ஸ்தோத்திரம். அவன் கிட்ட போய் அவனை வெட்டுறான். இந்த செய்தியை தாவீதுல சொல்லும் போது தாவீதுக்கு பயங்கர கோபம். உடனே என்ன சொன்னா தெரியுமா? அபிஷேகம் பண்ணினவனை கொன்னது மாத்திரம் இல்ல, அதை தைரியமா என்கிட்டயே சொல்றியான்னு சொல்லி உடனே அவன் என்ன பண்ணான்? வெட்டி போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு கெபியிலே தாவீது ஒளிந்து கொண்டிருப்பார். இவர் யாருன்னா பயங்கரமான எதிரி, சொந்த மாமனார். ஆனா கொலை செய்வதற்கு 3000 பேரை அனுப்பி துரத்தி கொண்டிருக்கிறார் என்கேதி வனாந்தரத்துல. ஒரு கெபியில தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறார். அந்த கெபியில இவர் போறாரு, ரெஸ்ட் ரூம் போறதுக்கு போறாரு. அப்ப தாவீது என்ன பண்றாரு? அவருடைய ஷால்வையின் ஒரு துண்டை கட் பண்ணிக்கிறார். இப்ப தாவீது வெளியே வராரு, சவுலும் வெளியே வந்துட்டாரு. தாவீது சத்தமா கூப்பிடுறாரு, நீங்க ஏங்க என்ன துரத்துறீங்க? நான் என்னங்க பண்ணேன்? ஸ்தோத்திரம். என்ன தப்பு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தாவீது கேட்கும்போது சவுல் சொல்றாரு, ஐயோ என் மகனே, ஸ்தோத்திரம், நான் நடத்தலப்பா, நான் செய்யலப்பா, எனக்குள் இருக்கிற ஆவி நடத்துது, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது தாவீது சொல்றாரு, இன்றைக்கு தேவன் உன்னை என்னுடைய கையில ஒப்பு கொடுத்தார். நான் கொல்லணும்னா பண்ணிருக்கலாம், உன்னை உள்ள கெபியிலேயே கொன்று இருக்கலாம், ஆனா நான் அதை செய்யல. அந்த சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டதுக்கு அவன் மனசு துடித்து கொண்டிருந்தது என்று 1 சாமுவேல் 24வது அதிகாரத்துல போட்டு. ஸ்தோத்திரம். பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணினவன் பரலோகவாசி என்று நினைக்கிறவன் யாருக்கும் தீங்கு செய்யவே, எதிரியா இருந்தாலும் சத்துருவை நேசிக்க வேண்டும் என்பதுதான் பரலோக திட்டம். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. பரலோக திட்டம் என்னது? உன்னை அடிக்கிறவனுக்கு கன்னத்தை காட்டுன்றது தான் பரலோக திட்டம். யாரோடு எதிர்த்து நிற்க கூடாது என்பதுதான் பரலோக திட்டம். அதை தாவீது தெளிவாய் செய்தார். சீமே என்கிற ஒரு மனுஷன் தாவீது பின்னாடியே நடந்து அவனை தூஷித்து கல்லெறிந்து கொண்டு போகிறான். ஸ்தோத்திரம். பின்னாடி போற பக்கத்துல போற அந்த போர் படை தளபதிக்கு ரொம்ப ஆத்திரம். ராஜாவே, ஸ்தோத்திரம், இவன் ரொம்ப மோசமா ரொம்ப வல்கரா பேசுறான், ஒரே வார்த்தை சொல்லுங்க, அவனை ஒரே வெட்ட வெட்டிடுறான்றான். ஸ்தோத்திரம். அதுக்கு தாவீது என்ன சொன்னா தெரியுமா? ஸ்தோத்திரம். பரலோக திட்டம் பெற்றவன் இதான் சொல்லணும். தாவீது என்ன சொன்னா தெரியுமா? சீமேயு தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆமேன். அவன் தூஷிக்கட்டும். ஆமேன் சொல்லுங்க. என்கிட்ட சண்டைக்கு வரணும்னு யார் அனுமதிச்சுக்கிறது? தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அவன் சண்டை போட்டான், நானா சண்டை போட கூடாது சொல்ல மாட்டீங்களே? ஸ்தோத்திரம். நானா சண்டை போட சொல்லுங்களேன். நானா சண்டை போட? அவன் திட்டிட்டு போட்டங்க, திட்டுறதுக்காக தான் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். எதற்காக அனுமதிச்சார்? உங்களை பரலோகவாசியான்னு செக் பண்றதுக்கு. நீங்க எதிர்த்து சண்டை போடாதான் தான் பரலோகவாசி. நீங்களும் சண்டை போட்டீங்க ஆப்போசிட்டா அப்படின்னா நீங்க உங்க மேல வச்ச திட்டத்தை ஸ்கிப் பண்றீங்க, தவிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் 2025 அப்படியே திரும்பி பார்த்து எங்கெல்லாம் அந்த திட்டத்தை இழந்திருக்கிறீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. எங்கெல்லாம் சண்டை போட்டீங்களோ, எங்கெல்லாம் யார் மேல கசப்பா இருந்தீங்களோ, எங்கெல்லாம் மற்றவர்களை வேதனைப்படுத்தினீர்களோ, எங்கெல்லாம் உலகத்தில் வருகிற காரியங்களுக்கு உங்க மனதை செலுத்தினீர்களோ, இழிவான ஆதாயத்தை இச்சித்தீர்களோ, அங்கெல்லாம் உங்க மேல வச்ச பரலோக திட்டத்தை இழந்திருக்கிறீர்கள். சபையே, இப்போ உங்க மேல திட்டம் இருக்குதானே தெரியல. எத்தனை பேர் கன்ஃபார்மா என் மேல திட்டம் இருக்குதுன்னு சொல்ல முடியும்? கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அனுமதித்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் அவருக்கு எதிர்த்து நிற்கிற எல்லா நேரங்களிலும் நாம் திட்டங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். சபையே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்க மேல ஆண்டவர் அரும்பாடுபட்டு பரலோக மகிமை இழந்து வந்து சம்பாதித்து கொடுத்த பரலோக திட்டம் இருக்கிறதா? செக் பண்ணுங்க. அவர் எதற்காக வரணும்? பரலோக மகிமை இழந்து ஏன் வரணும்? பிதாவுக்கு சமமா இருப்பதை ஏன் இழக்கணும்? சபையே சிந்திங்க. நீங்க அந்த பொசிஷனுக்கு வரும்படிதான், உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களால் மாற்றும்படிதான், அவர் மேல இருக்கிற திட்டத்தை உங்க மேல வைக்கிறதுக்கு தான் இயேசு இந்த பூமியில வந்தார். உங்க மேல அதை வச்சிட்டார். 2020 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க எப்ப ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே வச்சிட்டார் உங்க மேல.
ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் இருந்து இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிற 2025 கிறிஸ்துமஸை கொண்டாடிக்கிற இந்த நாள் வரைக்கும் அவர் உங்க மேல் வைத்த திட்டம் சரியானபடி இருக்குதா? உலகத்தை இச்சிக்காமல் வாழ்ந்திருக்கிறீர்களா? உலகத்தோடு எதிர்த்து நின்றிருக்கிறீர்களா அல்லது உலகத்தோடு ஒன்றி போயிருக்கிறீர்களா? சிந்தித்தவர்களாக ஹalleluya ஹalleluya கொஞ்சம் 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 அர்ப்பணிப்போடு வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஹalleluya. நான் சாதாரணமானவன் அல்ல, நான் பரலோகவாசி என்பதை இன்றைக்கு ஒரு விசை கர்த்தர் உணர்த்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் ஹalleluya ஹalleluya. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர், பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர், பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ராஜாக்களும் நாங்களே, புரியுதா? ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, என் மீது அன்பு கூர்ந்து பலியானி பாடுங்க பாடுங்க. எனக்காய் ரத்தம் சிந்தி, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர், பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமோ உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமோ உமக்கே, என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யார் என்பதை இந்த சிறப்பு கிறிஸ்துமஸ் நாளிலே அறிந்து இன்னிலிருந்தாவது கிறிஸ்து பிறந்த நோக்கம், கிறிஸ்து எங்களுக்காய் செய்து முடித்த மகத்துவமான பணி, இதெல்லாம் அறிந்து நாங்கள் வாழ்வதற்கு இன்றைக்கு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு என்னோடு அந்த வார்த்தை இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. பவுல் அழகாய் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகி கிறிஸ்தியன ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்க எத்தனை பேர் அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் தெரியலப்பா. முதலாம் வருகை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இரண்டாம் வருகைக்கான ஆயத்த வேலை ஒண்ணுமே எங்க சபையில எனக்குள்ள நடக்கலப்பா. ஸ்தோத்திரம். இன்னிலிருந்து அன்றைய முனைப்போடு உங்களுடைய இரண்டாம் வருகையில எங்க மேல வச்ச திட்டத்தை நாங்க சரியா பாதுகாத்து வச்சிருந்தா தான் இரண்டாம் வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஸ்தோத்திரம். அதனால பயந்து வாழ, ஸ்தோத்திரம், உமக்கு பயந்து வாழ, ஒவ்வொரு நிமிஷமும் உமக்கு பயந்து வாழ, பரலோக வாசி என்ற எண்ணத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. நான் எனக்கு கொடுத்த ஒருவனை நான் இழந்து போக மாட்டேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இங்க நிற்கிற ஒருவரை நீங்க பரலோகத்துல இழந்து போக கூடாதப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வார்த்தைகள் அவ்வளவு இடைபடட்டும் ஆண்டவரே, இடைபடட்டும் ஆண்டவரே. இது எவ்வளவு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த சபையை சம்பாதித்திருக்கிறீர், பரலோகவாசியாய் மாற்றி இருக்கிறீர். இதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாய் புரிந்தவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் வாழ, ஆண்டவரே மக்கள் வாழ, சபை மக்கள் வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவரே பேச சொன்னபடி வார்த்தைகளை உங்களுடைய அடியேன் பேசியிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு அந்த வார்த்தை கிரியை நடப்பித்து 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் கடமை செய்தேன். இதனால் வரும் துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நிறைவேற்றுக்குமானால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க.